வணக்கம். சமூகத்தின் பிரதான செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மல்சன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சிவப்பு கொள்கையின் விடுவிப்பு சம்பவம், ஜனாதிபதி தப்பிக்க முடியாது, முஜிபுர் ரஹ்மான் எச்சரிக்கை. உண்மையை சொன்னால் போதைப்பொருள் வழக்கில் என்னை சிறையில் அடைப்பீர்கள், அர்ச்சுனா எம்பி பகிரங்கம். கைவிடப்பட்ட வடமாகாண தனியார் போக்குவரத்து சேவை சங்கத்தின் போராட்டம். 5000 பேருக்கு மண்டபம் கட்டி மக்கள் பணம் வீணடிப்பு, கௌசல்யா எம்பி சீற்றம். முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் ஜாப்பா அபேவர்த்தனவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். அதிகரிக்கும் வாழ்க்கை செலவு, அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? நாமல் கேள்வி. மின்தூக்கியில் சிக்கிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், கொழும்பில் சம்பவம். சுற்றுலா பயணிகள் செலவிடும் டாலர்களை கண்காணிக்க திட்டம் ஒன்று அவசியம், திரு ஜே வீர வலியுறுத்து. மீன் கொம்பு குத்தியதில் மீனவர் பலி, வாழைச்சேனையில் துயரம். சிவப்பு கொள்கலன் விடுவிப்பு குற்றச்சாட்டு தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தப்பிக்க முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இன்றைய பாராளுமன்ற அமர்வில் உரையாற்றிய அவர் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், கொள்கலன்களை விடுவிப்பது தொடர்பில் எழுந்த குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்காக ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கையை அரசாங்கம் இதுவரை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்காமல் மறைத்து வைத்திருந்ததாகவும், தான் இந்த குழுவின் அறிக்கையை இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதாகவும் முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிட்டார். அவதானம் என்ற வகைப்பாட்டின் கீழ் கட்டாய சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய சிவப்பு முத்திரை பதித்த 151 கொள்கலன்களில் 37 கொள்கலன்கள் எந்தவொரு சோதனைக்கும் உட்படுத்தப்படாமல் விடுவிக்கப்பட்டதாக குழுவின் அறிக்கையில் தெரிய வந்துள்ளது. சோதனை செய்யப்பட வேண்டிய 103 கொள்கலன்கள் எந்தவொரு சோதனையுமின்றி விடுவிக்கப்பட்டதாகவும், கொள்கலன்களை விடுவிப்பதற்கான தீர்மானம் ஜனவரி 18ஆம் தேதி எடுக்கப்பட்டாலும் அந்த முடிவு எடுப்பதற்கு முந்தைய நாள் ஜனவரி 17ஆம் தேதி 2 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதிக்கு எதிராக யாராவது கருத்து தெரிவித்தால் அவர்களை விசாரிக்கின்றார்கள். ஆனால் ஏன் இதை பற்றி யாரும் நடவடிக்கை எடுக்கவில்லை? சுங்கம் ஜனாதிபதியின் கீழ்தான் இருக்கின்றது. ஆகவே இந்த குற்றச்சாட்டிலிருந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தப்பிக்க முடியாது என தெரிவித்தார். விடுவிக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய 323 கொள்கலன்களின் உள்ளே என்ன இருந்தது, அவைகள் எங்கிருந்து வந்தது என்பது தொடர்பில் முழுமையான தகவல்களை தன்னால் வழங்க முடியும் என பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் மேலும் தெரிவிக்கையில், விடுவிக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய 323 கொள்கலன்களின் உள்ளே என்ன இருந்தது, அவைகள் எங்கிருந்து வந்தது என்பது தொடர்பில் முழுமையான தகவல்களை தன்னால் வழங்க முடியும். ஆனால் அதற்காக என் மீது போதைப்பொருள் வழக்கில் பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி எனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை பறிக்கப் போவதில்லை என்று அரசாங்கம் உத்தரவாதம் வழங்க வேண்டும். இல்லையெனில் நான் வேறு நாட்டிற்கு ஓடிப்போய் அதை அம்பலப்படுத்த வேண்டியிருக்கும். அந்த 320 கொள்கலன்களுக்குள் என்ன இருந்தது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல பயப்படவில்லை. முழு விவரங்களையும் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஆனால் எனக்கு பயமாக இருக்கின்றது. ஆனால் எனக்கு இறப்பதற்கு பயமில்லை. இவர்கள் என்னை தேவையற்ற வழக்குகளில் அவ்வப்போது சிக்க வைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். இப்போது இவர்களிடம் போலீஸ் அதிகாரம் உள்ளது. இப்போது இவர்கள் எம்பி பதவியை பறித்து உண்மை வெளிவருவதை தடுக்க முயற்சிக்கின்றார்கள் என தெரிவித்தார். வடக்கு மாகாணம் தழுவிய ரீதியில் நாளை முன்னெடுக்கப்படவிருந்த தனியார் போக்குவரத்து சங்கத்தின் போராட்டமானது தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையின் வடக்கு மாகாண சாலைகளில் நடைபெறும் சட்டவிரோத அத்துமீறிய செயற்பாடுகளை நிறுத்துவதற்கு இலங்கை போக்குவரத்து சபை துறைசார் தரப்பினர் உறுதி வழங்கியதன் அடிப்படையில் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண தனியார் போக்குவரத்து சேவை சங்கத்தின் தலைவர் சிவபரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் கருத்து தெரிவித்த அவர், இலங்கை போக்குவரத்து சபையின் வடக்கு மாகாண சாலைகளில் நடைபெறும் சட்டவிரோத அத்துமீறிய செயற்பாடுகளை கண்டித்தும் அவ்வாறான செயற்பாடுகளை நிறுத்தி தனியார் பேருந்துகளின் பாதுகாப்பான சேவையை உறுதி செய்வதற்காகவும் நாளைய தினம் வடக்கில் சேவை முடக்கு போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானித்திருந்தோம். ஆனால் தற்போது இலங்கை போக்குவரத்து சபை, வடக்கின் ஆளுநர் மற்றும் துறைசார் தரப்பினர் இனி வரும் காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாது என்று வழங்கிய உத்தரவாதத்திற்கு அமைய குறித்த போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டையில் 5000 பேருக்கான கருத்தரங்கு மண்டபம் ஒன்றை அமைத்து மக்கள் பணத்தை வீணடித்துள்ளார்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் கௌசல்யா ஆரியரத்ன தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் நிதி செயல் நுணுக்குக்கூற்று சட்டமூலம் தொடர்பான பிரேரணையை முன்வைத்து தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கௌசல்யா ஆரியரத்ன உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், கடந்த கால அரசுகளின் சுயநலப்போக்கான செயல்களினால் நாடு அதல பாதாளத்திற்கு சென்றிருந்தது. அரசாங்கங்கள் வெளிப்படைத்தன்மையை பேணுகின்ற அரசாங்கங்களாக இருக்க வேண்டும். இதன் மூலம் மக்களுக்கு நியாயமான பொறுப்பு கூறும் அரசாங்கமாக செயல்பட முடியும். கசப்பான கடந்த காலத்தை எமது நாட்டில் உருவாக்கியவர்களை சிறையில் தள்ள
தேவையான நடவடிக்கைகளை எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எடுத்து வருகின்றது. 2026 மொத்த தேசிய உற்பத்தியில் அரசு வருமானத்தை 110% கொண்டு வருவதற்கு எதிர்பார்க்கின்றோம். 2025 நேர்மறை வளர்ச்சியை நாங்கள் அடைந்துள்ளோம். எமது நாட்டில் காணப்பட்டு ஆபத்தான நிலைமை என்னவெனில் பொதுமக்களின் நிதிக்கு பொறுப்பு கூறாமை ஆகும். இதனை இல்லாதொழிக்கும் நிதிமுறை ஒன்றுக்கு ஆதரவு வழங்க இச்சட்டமூலத்தை ஆதரிக்குமாறு நான் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன் என தெரிவித்தார். மின்சார திருத்த சட்டமூலம் மீதான உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை பிரதி சபாநாயகர் பாராளுமன்றத்தில் அறிவித்தார். பல பிரிவுகள் அரசியலமைப்பை மீறுவதாகவும் பாராளுமன்றத்தின் விசேட பெரும்பான்மை மற்றும் பொது வாக்கெடுப்பின் ஒப்புதலை மின்சார திருத்த சட்டம் மூலம் பெற வேண்டும் என நீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் பிரதி சபாநாயகர் குறிப்பிட்டார். இருப்பினும் நீதிமன்றத்தின் தீர்ப்பில் கோரிட்டு காட்டப்பட்டுள்ளவாறு பல பிரிவுகள் அரசியலமைப்பை மீறுவதாகவும் பாராளுமன்றத்தின் விசேட பெரும்பான்மை மற்றும் பொது வாக்கெடுப்பின் ஒப்புதலை மின்சார திருத்த சட்டம் மூலம் பெற வேண்டும் என நீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் பிரதி சபாநாயகர் குறிப்பிட்டார். இருப்பினும் நீதிமன்றத்தின் தீர்ப்பில் கோரிட்டு காட்டப்பட்டுள்ளவாறு சில பிரிவுகள் திருத்தப்பட்டால் மேற்குறிப்பிட்ட அரசியலமைப்பு மீறல்கள் பொருந்தாது எனவும் பிரதி சபாநாயகர் அறிவித்தார். வெள்ளவத்தியில் வீடு வாங்க வேண்டுமா? கோல் ரோட்டிற்கு அருகாமையில் ராயல்டி கன்ஸ்ட்ரக்ஷனால் கட்டப்படும் தொடர் மாடி அடுக்குமுறைகள். முன்பதிவுக்கு இன்றைய முந்துங்கள். முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மன் யாபா அபேவர்தன மற்றும் இலங்கை முதலீட்டு சபையின் முன்னாள் பணிப்பாளர் ஜெனரல் ஜெயந்த எதிரிசிங்க ஆகியோருக்கு எதிராக இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் 2 நபர்களும் அரசாங்கத்திற்கு ரூபாய் 1.7 மில்லியனுக்கும் அதிகமான இழப்பை ஏற்படுத்தியதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2014 ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பதவியேற்பின் 2ஆம் ஆண்டு நிறைவையொட்டி வெளியிடப்பட்ட செய்தித்தாள் விளம்பரங்களுக்கு முதலீட்டு சபையின் நிதியை பயன்படுத்தியது தொடர்பான வழக்கில் இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி பிரதீப் அபேரத்ன முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு குற்றப்பத்திரிகைகள் முறையாக சமர்ப்பிக்கப்பட்டன. குற்றப்பத்திரிகைகள் சமர்ப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து பிரதிவாதிகளுக்கு பிணை வழங்கப்பட்டது. அதிகரிக்கும் வாழ்க்கை செலவு தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஆளுந்தரப்பை நோக்கி கேள்வி எழுப்பியுள்ளார். இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வெளிநாட்டிலிருந்து அரிசி கொண்டு வரும் போது கொமிஷன் அடிப்பதாக குற்றம் சுமத்தியிருந்தீர்கள். ஆனால் தற்போது விவசாயிகளுக்கு வழங்கப்படும் உரமானது தரமானதாக இல்லை. இதற்கு தீர்வு வழங்க எவருமில்லை. இன்னொரு புறம் வெளிநாட்டிலிருந்து அரிசியையும் உப்பையும் இறக்குமதி செய்வது தொடர்பில் அரசாங்கம் உரையாடி கொண்டிருக்கின்றது. கடந்த காலத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தால் விவசாயிகளுக்கு நியாயம் கிடைக்காது. வரியை அதிகரித்து வருமானத்தை ஈட்டுவதால் எந்த பயனும் இல்லை. கடன்களை செலுத்துவதற்கான திட்டங்கள் இருக்க வேண்டும். இப்படியே போனால் வாழ்க்கை செலவு அதிகரிக்கும். அது குறித்து என்ன நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர்கள் 4 மின்னுயர்த்தியில் சிக்கிக் கொண்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச ஞாபகார்த்த மண்டபத்தில் உள்ள ஒரு மின்னுயர்த்தியிலேயே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பண்டாரநாயக்க நினைவு சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்று வந்த ஆய்வு நடவடிக்கையில் பங்கேற்ற வழக்கறிஞர்கள் சமிந்த்ராணி கிரியல்ல, சித்ரால் பெர்னாண்டோ, சதுரகலப்பத்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி வழக்கறிஞர் நிலந்தி கொட்டகாட்சி ஆகியோர் இந்த சம்பவத்தை எதிர்கொண்டுள்ளனர். இது தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் சித்ரால் பெர்னாண்டோ தெரிவிக்கையில் அவர் உட்பட 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மின்தூக்கியில் இருந்து இறங்கிக் கொண்டிருந்த போது சிக்கிக் கொண்டதாகவும் ஊழியர்கள் குழு தங்களை மீட்டதாகவும் தெரிவித்தார். சம்பவம் குறித்து கண்டி மாவட்ட கவுன்சிலர் சமிந்தராணி கிரியல்ல கூறுகையில் எதிர்பாராத சம்பவத்தால் தான் மிகவும் சங்கடப்பட்டதாக தெரிவித்துள்ளார். வரி செலுத்தும் உள்நாட்டு கைத்தொழில் முயற்சியாளர்களை கட்டியெழுப்ப ஒரு வேலை திட்டம் தேவைப்படுகிறது என பாராளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீர தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் நிதி செல்நுணுக்கு குற்ற சட்ட மூலத்தின் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். சுற்றுலாத்துறை ஊடாக இந்த நாட்டிற்கு ஒரு புதிய செல்வத்தை உருவாக்குவது அவசியமாக காணப்படுகின்றது. குறைந்த செலவில் சுற்றுலா பயணிகளை அழைப்பதன் காரணமாக இந்த நாட்டு மக்கள் ஒரு சுமை சுமக்க வேண்டியிருக்கின்றது. இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் எவ்வளவு தொகையை செலவழிக்கின்றார்கள் என்பதை அறிய எம்மிடம் எந்த பொறிமுறையும் இல்லை. இதனை டிஜிட்டல் மயமாக்குங்கள், அதற்கான நடவடிக்கை எடுங்கள். இந்த நிதி செயல்நுணுக்க குற்ற சட்ட மூலத்தில் எதுவுமில்லை, வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டவை எதுவும் இல்லை என தெரிவித்தார். தெற்காசியாவின் முதலாக ஒழுங்கமைக்கப்பட்ட கொழும்பின் பிரமாண்டமான சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் அதிசொகுசு ரெசார்ட்டின் திறப்பு விழாவில் பிரபல பாலிவுட் நடிகர் ஷாருக் கான் பங்கேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜான் கில்ஸ் கோல்டிங் PLC
மெல்கோட் ரிஷார்ட் மற்றும் என்டர்டெயின்மெண்ட் இணைந்து இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம் ரிஷார்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. 1.2 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் உலகத்தரம் வாய்ந்த கெசினோ, அதிகாடம்பரமான நுவா ஹோட்டல் மற்றும் ஒரு உயர்நிலை ஷாப்பிங் மால் ஆகியவை சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸில் அடங்குகின்றன. மிகவும் எதிர்பார்க்கப்பட்டு சிட்டி ஆஃப் ட்ரீமின் பிரமாண்ட திறப்பு விழா ஆகஸ்ட் 2ஆம் தேதி இடம்பெறவுள்ள நிலையில் பிரபல பாலிவுட் நட்சத்திரமான ஷாருக் கான் கலந்து கொள்ள வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனினும் அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் எதுவும் வெளியிடப்படவில்லை. பிரதான அனுசரணை வழங்குவோர் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோரின் ஓன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகலவிதமான பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள், பழ வகைகள், சிறு தானியங்கள், எண்ணெய் வகைகள், பூஜை பொருட்கள், அன்றாட வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பல். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க தாக்கல் செய்த மனுவை ஜூலை மாதம் 14ஆம் தேதி விசாரணைக்கு அழைக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன முன் விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் சார்பாக ஜனாதிபதி வழக்கறிஞர் சம்பத் மெண்டிஸ் வாதங்களை முன்வைத்தார். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 3வது சந்தேக நபர் நீதிவான் நீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய நீதிபதி அவர் போலீசாருக்கு அளித்த வாக்குமூலம் தொடர்பான சாட்சியங்களை முன்வைக்குமாறு அரசு வழக்கறிஞருக்கு உத்தரவிட்டார். தங்க முலாம் பூசப்பட்டு T56 துப்பாக்கி மே மாதம் 20ஆம் தேதி கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் இது தொடர்பாக 2 பெண்களும் ஆணொருவரும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது வெளியான தகவல்களுக்கு அமைய முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பண்டாரகம பகுதியில் கேப் வாகனத்தின் கதவில் மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மோட்டார் சைக்கிள் பொகுனவிடவில் இருந்து பண்டாரகம நோக்கி சென்று கொண்டிருந்த போது நிறுத்தப்பட்டிருந்த கெப் வாகனத்தின் வலது பக்க கதவை திடீரென திறந்ததால் மோட்டார் சைக்கிள் கைப்பிடி கெப் வாகனத்தின் கதவில் மோதி வீதியில் கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளானது. இதில் மோட்டார் சைக்கிளின் பின்னிருக்கையில் பயணித்தவர் பின்னால் வந்த முச்சக்கர வண்டியில் மோதி உயிரிழந்துள்ளார். இவ்விபத்தில் பொகுனவிட ஹங்சா உயன பகுதியில் வசித்து வந்து 62 வயதுடைய 3 குழந்தைகளின் தாயான ஓய்வு பெற்று ஆசிரியை ஒருவர் உயிரிழந்ததோடு அவரது கணவர் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக கொரணி வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். குறித்த ஹெப் வாகனத்தில் இருந்து ஓய்வு பெற்ற ராணுவ விசேட தேவையுடைய சிப்பாயும் முச்சக்கர வண்டி சாரதியும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இருவரும் இன்று பாணாந்துறை நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளனர். ஒரே பாடசாலையில் கல்வி கற்கும் 3 மாணவிகளை தனது ஆடம்பர வீட்டிற்கு அழைத்து சென்று பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் திருமணமான மென்பொருள் பொறியியலாளரை கைது செய்துள்ளதாக மொரகஹேன போலீசார் தெரிவித்தனர். சிறுமிகளை வீட்டிற்கு அழைத்து செல்ல பயன்படுத்திய சொகுசு காரையும் அவர்களை கவர்ந்தலுக்கு பயன்படுத்திய ஸ்மார்ட் போனையும் சந்தேக நபரிடமிருந்து போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு ஆளான 13 வயதுடைய 2 சிறுமிகளும் 16 வயதுடைய ஒரு சிறுமியும் மருத்துவ பரிசோதனைக்காக கொரணி மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஒரு வருடத்திற்கு முன்பு 16 வயது சிறுமி பாடசாலைக்கு நடந்து செல்லும் போது அவருக்கு உதவுவதாக கூறி சந்தேக நபர் தனது காரில் ஏற்றியுள்ளார். மாணவியுடன் நட்புறவை ஏற்படுத்திய யாரும் இல்லாத போது 3 முறை தனது வீட்டிற்கு அழைத்து சென்று துஷ்பிரயோகம் செய்துள்ளார். குறித்த மாணவியுடன் மேலும் 2 மாணவிகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. மட்டக்களப்பு வாழைச்சேனை துறைமுகத்திலிருந்து ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்தனர். மரணமடைந்த நபரின் சடலம் நேற்றிரவு வாழைச்சேனை துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. கடந்த 24ஆம் தேதி வாழைச்சேனை துறைமுகத்திலிருந்து 3 பேருடன் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர் ஒருவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது வலையில் சிக்கிய கொப்புரு மீனை இயந்திர படகில் ஏற்றுவதற்கு முயற்சித்த போது மீனின் கொம்பு வயிற்று பகுதியில் குத்தியதில் அவர் காயமடைந்துள்ளார். காயமடைந்த நபரை ஏனைய மீனவர்கள் கரைக்கு கொண்டு வரும் போதே உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் புரைந்துறை சேனை பகுதியை பிறப்பிடமாகவும் பாலைநகர் பகுதியை வசிப்பிடமாகவும் கொண்டு 47 வயதுடையவர் ஆவார். மரணமடைந்த நபரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. விசேட தேசிய டெங்கு ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு மூதூர் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் விசேட சோதனை நடவடிக்கை இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது.
அதற்கமைய மூதூர் சுகாதார பிரிவில் உள்ள நெய்தல் நகர் அக்கரைச்சேரி பகுதியில் உள்ள வீடுகள் விசேட டெங்கி பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. மூதூர் சுகாதார வைத்திய அதிகாரி கில்மி முஹைதீனின் ஆலோசனைக்கு அமைவாக குறித்த டெங்கி பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. சோதனையில் டெங்கி பரவும் வகையில் வீட்டு சூழலை வைத்திருந்த வீட்டுக்காணி உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதோடு ஆலோசனைகளும் வழங்கப்பட்டிருந்தன. டெங்கு பரிசோதனையில் போலீசார், கடற்படையினர், பொது சுகாதார பரிசோதகர்கள், டெங்கு ஒழிப்பு பிரிவினர் என பலரும் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.